கீழ்வானில் தோன்றும் கிரணக் கதிரவனின் ஏழு புரவிகளும் இந்நாள் எழுந்தன காண். இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் அங்கே பார்த்தால் கிழக்கு வானத்திலே சூரியன் எழுந்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். கீழ்வானில் தோன்றும் கிரண கதிரவனின் ஏழு புரவிகளும் இந்நாள் எழுந்தனகான் என்று பாடுகிறாள் பக்தி பரவசத்திலே அந்த பக்தை. கொல்லப்பள்ளி என்றால் என்ன? ஆயர்பாடி தானே, அங்கே இடையர்கள் தானே இருந்தார்கள். அந்த கொல்லப்பள்ளி தானே இன்றைக்கு புட்டப்பர்த்தி என்று ஆயிருக்கிறது. இதுவும் ஆயர்பாடிதான். இங்கேதான் அந்த கிருஷ்ண பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ சத்யசாயி பாபாவாக அவதரித்தார். இந்த கிராமத்திலே இளம் யுவதியர் பகவானுடைய திருநாமத்தை வா இனிக்க மனம் இனிக்க பாடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். இன்று முதல் நாள். சூரியன் எழலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் என் தோழியர்கள் எழவில்லையே, இன்னும் அவர்களை எழுப்ப வேண்டுமே, நான் மட்டுமா போகப் போகிறேன்? இங்கே என்னோடு தோழியர்களையும் எழுப்பி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பகவானுடைய சந்நிதிக்கு போய் பாடி பரிசில் பெறுவோம், பறை தருவான் என்று சொல்வாள் ஆண்டாள். அப்படி அவனிடம் போய் அவனுடைய அருள் பரிசை நாம் எல்லோரும் பெறலாம். வாருங்கள் தோழியரே, நான் மட்டும் பெற்றால் போதாது, என் தோழியரும் பெற வேண்டும். ஆனால் இவர்கள் சூரியன் எழுந்தாலும் இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே. அவள் சொல்கிறாள், வாழும் உலகெல்லாம் வள்ளல் பர்த்தீசன் சூழு புகழ் பாட துயில்வதும் ஆகுமோ? தூங்கலாமா இப்படி? அங்க சூரியன் எழுந்திருக்கிறான், இங்க உலகெல்லாம் அவனுடைய சுப்பிரபாதத்தை பாடிக்கொண்டிருக்கிறது, நீங்க மட்டும் தூங்கினா இப்படி? வாங்க தோழியர், நாங்கள் துதிபாதி வந்தனம்.